இல்லைம்மா உங்களுக்கு வீட்டில் இடம் நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், பின்னாடி இந்த ஊமத்த செடின்னு சொல்லி செடி வரும் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எல்லா கிராமப்புறத்துலையும் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் ரெகுலராக தண்ணி ஊற்றி வந்தாவே எதிர்மறை சக்திகள், இந்த மாதிரி செய்வினை சக்திகள் உள்ளே வராது. அது அது 2 விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். அந்த ஊமத்த காயை வேறு வேறு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். ஆனால் பொதுவாக அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி வந்தாவே பாதி விஷயத்தை தவிர்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் பொதுவாகவே பெண்களும் ஆண்களும் மருதாணியை தொடர்ச்சியாக வைக்க ஆரம்பிக்கணும். ஒரு வீட்டில் மருதாணி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுதுன்னாவே அப்பயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் யாருக்காவது விளையாட்டோட மருதாணி வச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க வழக்கமாகவே பயன்படுத்தி அதை அழகாக வச்சுட்டாங்கன்னா பரவாயில்ல, அவங்கள நேர்மறை சக்திகள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவங்க அதை தவிர்க்கிறாங்க, சண்டை போடுறாங்க, இதெல்லாம் நான் வைக்கணுமா, இது போனோமா வரணுமா அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க, வைக்க மாட்டான்னு சொல்லும்போதே தெரிஞ்சுக்கலாம் அங்கே வேறு ஒரு இயக்கங்கள் நடக்குது. ஏன்னா மகாலட்சுமியை தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாவே நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் வேற ஒருத்தர் உள்ள நடமாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.